3ஆம் தேதி அன்று திருநெல்வேலி காவல்துறைக்கு ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருந்தது. காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் காணாமல் போயிருக்கிறதா வந்து ஒரு தகவல் கிடைச்சிது. அந்த பேசிஸில் 3ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அப்படி பதிவு செய்யும்போதே வந்து ஒரு 2 லெட்டர் வந்து போலீஸுக்கு கிடைச்சிது. ஒன்று வந்து மரண வாக்குமூலம் அப்படின்ற பேரில் ஒரு லெட்டரும், அது வந்து எஸ்பிக்காக எழுதப்பட்டு 30ஆம் தேதி கையெழுத்திடப்பட்டிருந்தது. பட் எஸ்பிகிட்ட வந்து சேரலை, கொடுக்கல. அது அந்த கம்ப்ளைண்ட் வர்ற வரைக்கும் அது எஸ்பி கைக்கு வரலை. அது ஒன்று இருந்தது. இன்னொன்று அவருடைய சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு. அந்த சிஸ்டர் சன்னுக்கு அவர் எழுதின லெட்டரில் ஒரு குடும்பத்தினருக்கு கடைசியாக ஒரு குறிப்பும் சொல்லியிருக்காரு. அது ஒரு அப்பாலஜெட்டிக்காக ஒரு அந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று இருந்தது. அதில் முதல் எழுதின எஸ்பிக்கு எழுதின லெட்டரில் வந்து அவருக்கு சில கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும், அப்புறம் சில பேர்கிட்ட கூட வந்து அவருக்கு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கிறதாகவும், அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால அவருக்கு டெத் த்ரெட் இருக்கிறதாகவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா இதில் இருக்கவங்களுக்கு காரணமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை சொல்லும்போது மரண வாக்குமூலம்னு சொல்லியிருக்காரு முதல்ல. 2ஆவதாக எழுதின லெட்டர்லேயும் அதே மாதிரி சில ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்கிறாரு. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் கடைசியாக ஃபேமிலிக்கும் சில தகவல் சொல்கிறார். இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறாரு. ப்ளஸ் சம் பீப்புளுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தால் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதாவது நடந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து எதுவும் பழி வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதுதான் எங்களுக்கு இனிஷியலாக கிடைச்ச எவிடன்ஸு. ஸோ அதை பார்க்கும்போது 4th அன்னைக்கு மார்னிங் அந்த வீட்டுக்கு பின்புறமே அவங்களுடைய அந்த தேக்கு மரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் அவருடைய பாடி வந்து டெட் பாடி வந்து கருகின நிலைமையில் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தோம். அவர் கொடுத்துருந்த அந்த லெட்டர்லாம் பேஸ் பண்ணி இது முழுசாக வந்து அந்த நேரத்தில் வந்து தற்கொலைன்னு சொல்ல முடியல. அதனால் வந்து இந்த மேன் மிஸ்ஸிங் கேஸை வந்து சந்தேக மரணம் என்ற ஒரு இதில் வந்து சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாடி எடுத்துகிட்டு போகும்பொழுது இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடி வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருந்தது, கறிக்கட்டையாக எரிஞ்சிருந்தது. முதுகு பக்கத்தில் எரியல, கால் பின்னங்கால் அது பெரிய அளவில் எரியல. கால்லையும் லூஸாக வந்து கம்பி சுற்றி இருந்தது. பாடியில் லூஸாக கம்பி சுற்றி இருந்தது. பட்டு பாடியில் வந்து ஒரு அந்த கடப்பாக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்லாப், அந்த மாதிரி ஒரு 15 சென்டிமீட்டர் × 50 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கடப்பாக்கல் அவருடைய பாடியில் முன்னாடி இருந்து கட்டப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த பாத்திரங்களை கழுவக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் வந்து அவருடைய வாயில் இருந்துச்சு. இதுதான் வந்து எனக்கு அங்கே கிடைச்ச ஒரு எவிடன்ஸு. அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு 10 டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஒரு டிஎஸ்பி தலைமையில், ஒவ்வொருத்தரும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் 10 டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஏடிஎஸ்பியும் ஓவரால் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. எஸ்பி வந்து அது எல்லா விஷயத்துலையும் அந்த இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிட்டு இருந்ததில் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஒரு இன்ட்ரீம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ப்ளஸ் அவர் இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் கொடுத்துருந்த அந்த 32 பேர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த லிஸ்ட்டில். அந்த 32 பேரையும் கூப்பிட்டு விசாரித்து அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்னும் புலனாய்வு செஞ்சிட்ருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அந்த சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டுருக்கு. ஃபொரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியும் நாங்கள் இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிருக்கோம். சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் அவங்களையும் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களையும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். சைபர் கிரைம்லேருந்து இருக்கக்கூடிய சைபர் எக்ஸ்பர்ட்ஸ்
அவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறது போக இந்த எல்லா வகையிலையும் இந்த டீம்லாம் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முழுசாக முடிவடையலை. இன்னும் எங்களுக்கு இந்த சயின்டிஃபிக் வேரியஸ் சாம்பிள்ஸு, டிஎன்ஏ டெஸ்ட்டு, வேறு அதர் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். அதனுடைய இந்த ரிசல்ட்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ப்ளஸ் இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா இடத்துலையும் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் ஃபைனலாக வராமல் இருக்குது. மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. ரொம்ப சிறப்பான முறையில், இதை விட சிறப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போது இந்த கேஸில் வந்து இன்னும் சந்தேக மரணம் என்ற கேட்டகரியில் தான் இந்த கேஸை வச்சுட்டு இதை விசாரிச்சிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த கேஸுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். முடிவு கிடைக்கும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். கொலையா தற்கொலையா சார்? இப்போதைக்குள்ள நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஓரளவுக்கு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் வந்து கொலையா தற்கொலையெல்லாம் எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து மீடியாவில் வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் கொலைன்னு போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இல்லை சார், நீங்கள் சொல்லுங்க வாயில் அந்த அவங்க ஃபேமிலியும் அவங்க இவங்களும் சந்தேகப்படுறது கொலை மாதிரி சந்தேகப்பட்டு போகிறாங்க. 10 நாள் ஆகுது, 10 நாள் ஆயிடுச்சு பாடி எடுத்து. ஸோ விசாரணை நான் இருக்க இது வந்து அதனால தான் வந்து நாங்கள் உடனடியாக வந்து இதை தற்கொலைன்னு முடிவு பண்ணல, கொலைன்னு முடிவு பண்ணல, சந்தேக மரணமாக விசாரிச்சுட்டு இருக்கோம். இருக்கட்டும். அதனால் என்ன, இது சில கேஸ் வந்து கஷ்டமாக இருக்கும், உடனே சொல்ல முடியாது. ஓகே, எல்லா ஆஸ்பெக்டும் விசாரிச்சுட்டு இருக்கோம். கஷ்டம் இல்லை, இதில் இருக்கக்கூடிய இன்னும் நிறையா விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியிருக்கு. அது தெளிவு கிடைக்கிறதுக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்சஸ் வந்து எங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்தால் தான் நம்ம ஃபைனலாக சொல்ல முடியும். இன்டர்வியூ ரிப்போர்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாடி வந்து எப்படி அதாவது எரிஞ்சு போயிருக்கு, என்ன நிலைமையில் பாடி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வாயில் வந்து ஸ்க்ரப்பர் இருந்ததை சொல்லியிருக்காங்க. பாடியில் வந்து அந்த கம்பிகள் வந்து லூஸாக சுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடம் எரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஃபைனல் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இன்ஜுரி அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல. இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. அது இன்னைக்கு மீடியாவில் சொல்லியிருக்கீங்க, இறந்த உடல் எரி அப்படிலாம் வந்து ரிப்போர்ட்டில் கிடையாது. அப்புறம் இன்ஜுரி எதுவும் கிடையாது. இப்போ மோட்டிவ்ஸ் வந்து அவைலபிள் மோட்டிவ்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்க சில விஷயங்களில் சில எக்ஸாஜரேஷன் இருக்குது. ஓகே, அது என்ன நிலைமையில் அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்றது நமக்கு தெரியல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அவர் கொடுத்துருக்க தீனம் அவர் எழுதியிருக்காருன்றதுனால இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் வந்து இப்போ மேலோட்டமாக நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொந்தக்காரங்களாம் அவர் கையெழுத்துன்னு சொல்கிறாங்க. பட் சயின்டிஃபிக்காக அதுக்கு பதில் சொல்லணுன்னாக்கா நான் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் இருந்து ரிப்போர்ட் வந்துடுறது தான் சொல்ல முடியும். ஸோ கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம். டிஎன்ஏ கொடுத்துருக்கோம், ஹேண்ட் ரைட்டிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் ரிப்போர்ட் போயிருக்கு. ஓகே, அது மாதிரி வந்து வேறு ஃபொரன்சிக்ஸில் வந்து நிறையா கொடுத்துருக்கோம். சில விஷயம் விசாரிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆமாம், கடைசியாக அவர் டார்ச் லைட் வாங்கியிருக்காரு. ஓகே, அந்த டார்ச் லைட் வந்து அவர் இறந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கோம். சார், கிட்டத்தட்ட ஒரு சின்ன சந்தேகம் சார். என்னன்னா, 4ஆம் தேதி அவர் உடல் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறை இருக்காங்க, கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடை எழுத்துறாங்க. 8 நாளைக்கு பிறகு சார் இந்த டார்ச் லைட் அது அந்த இடம் வந்து ஒரு பள்ளமாக இருக்கிற இடம். நான் பார்த்தேன் சார். நீங்கள் கவுண்டர் பண்ணியா பதில் சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் கேட்குறீங்க, ஒரு பள்ளமாக இருக்குது. பள்ளமாக இருக்கும்போது ஒரு லேயர் பை லேயராக எடுத்து எல்லோரும் ஜென்ரலாக விசாரிக்கிற மாதிரி, எல்லோரும் ஜென்ரலாக செக் பண்ணுற மாதிரி ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் போலீஸும் செக் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்த வந்து நீங்கள் கோம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை முதல்ல சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. இதை லேயராக எடுக்கும்போது அது ஒரு லேயரில் கிடச்சிருக்கு. ஓகே, அதனால் அது மேலோட்டமாக இது வந்து அப்போ என்னென்னா அது ஒரு பள்ளம், ஆக்சுவலாக ஒரு பள்ளமான இடம். உள்ளே அந்த சிரட்டைகள்லாம் போட்டு எரிச்சிருக்கிறாங்க. அது உள்ள அந்த டார்ச் லைட் விழுந்து எடுக்கும்போது ஒரு லேயரில் அந்த டார்ச் லைட் வந்திருக்கு. நாங்கள் டார்ச் லைட் தான் தேடிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும், டார்ச் லைட் தேடிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது எடுக்கும்போது ஒரு லேயரில் அது கிடச்சிருக்கு. வாய்ப்பு இருக்குல்ல, விசாரிக்கலாம். நாங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்.
அதில் சில ஆஸ்பெக்டை செக் பண்ணுறோம். அதில் சந்தேகமாக இருந்தாக்க திருப்பி அவங்கள்ட்ட விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ராமஜெயம் கேஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து அது எடுத்தோடனே மர்டர் கேஸ்ன்னு வந்து ரிப்போர்ட் ஆன கேஸ். அது ஈஸியாக மர்டர் கேஸ்ன்னு முடிவு பண்ண முடிஞ்சது. இதில் வந்து ஈஸியாக மர்டர் கேஸ்ன்னு முடிவு பண்ண முடியல. முடிவு பண்ணுறதுக்கான இது அந்த மாதிரி ஒரு இன்ஜுரிஸ், பாடி இன்ஜுரிஸு அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. மேபி ஃபைனல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரையும் ஃபேமிலி விசாரிச்சிருக்கோம். பொலிட்டிக்கல் ஆங்கிளில் ஒரு பொலிட்டிக்கல் எதிரிகள், பொலிட்டிக்கல் சர்க்கிளில் அதை விசாரிச்சிருக்கோம். அவங்களுக்கு மணி டிஸ்பியூட்டு, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட பிரச்சனைகள் இருக்குது, அவங்களையும் விசாரிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் விசாரிச்சுட்டு அதுக்குடைய விசாரிக்கும் போது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதை நம்ம அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்க, பல்வேறு கோணங்களில் வந்து அதை ஃபர்தராக விசாரிப்பாங்க. அந்த விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சார், பாடி எடுக்கும்போது அவர் கார் எங்க இருந்து சார் நம்ம கண்டுபிடிச்சோம்? அவர் கார் வீட்டுக்கு வெளியே இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியே. நீங்க சொல்லும்போது கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சதா சொல்றாங்க. இல்ல வேற ஏதாவது அவர் கார் போனா? சரி, நான் இன்வெஸ்டிகேஷனில் இதுக்கு மேலே டீப்பாக உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. ஓகே, பட் இருக்கட்டும். குடும்பத்தில் எங்களுக்கு இல்லை, குடும்பத்தில் கேட்கனாலும் இதில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் எல்லாரையும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. பட்டு நீங்கள் கேட்குற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ஓகே, கத்தி ஒன்று சொல்லி அன்னைக்கு போச்சு. அது ரொம்ப பழைய கத்தி. எதுங்க இல்லை, அது நான் விசாரிப்பாங்க, தேவைப்பட்டால் விசாரிப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். அதில் ஒரு பேர் இருக்குதுன்னா கண்டிப்பாக விசாரிப்பாங்க. கேஸ் சவாலாக இருக்குதுன்னு சொல்கிறத விட இந்த சில கேஸ் வந்து நமக்கு இமீடியட்டாக வந்து எவிடன்ஸ் கிடைக்காது. எவிடன்ஸ் வந்து நம்ம விசாரிக்க தான் கிடைக்கும். அந்த வகையில் வந்து நம்ம விசாரிச்சுட்ருக்கோம். டியூ ப்ராசஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். டியூ சயின்டிஃபிக் ப்ராசஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் என்ன பண்ணணுமோ அந்த டியூ சயின்டிஃபிக் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சார், ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார். அந்த இதில் அந்த லெட்டரில் வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த லெட்டர் ஃபுல்லாக நாங்கள் படித்து பார்த்தோம். சம் ஃபேக்ட்ஸ் ஆர் எக்ஸாகரேட்டட் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அது அந்த மாதிரியான முடிவுக்கு நீங்கள் எப்படி வரீங்க? அவர் எழுதியிருக்கவங்கள்ட்ட நீங்கள் விசாரிச்ச அடிப்படையில் வரீங்களா? எப்படி சார்? கண்டிப்பாக அப்படி தான் வர முடியும். சார், அவர் ஏற்கனவே எழுதின கடிதம் கூட அவங்க இதே மாதிரி கையெழுத்து ஒத்து போனதா? நீங்கள் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்வெஸ்டிகேஷனில் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. கேஸ் வந்து நீங்கள் ஒரு காமன் மேன் யோசிக்கிறத விட ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போலீஸில், ஏன்னா இதேமாதிரி அங்கே இருக்க என்னுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் வந்து இதே மாதிரி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க. ஸோ நீங்கள் சாதாரணமாக சேர்க்குற கேள்வியெல்லாம் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் விசாரிச்சிருப்பாங்க. நாங்கள் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இதில் வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் எந்த மர்டர் கேஸுக்காவது 10 டீம் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதில் 10 டீம் டிஎஸ்பி ரேங்க் ஆஃபீஸர்ஸ் போட்டு விசாரிச்சுட்ருக்கோம். அப்படின்னும் போது எந்த ஒரு சின்ன ஆஸ்பெக்டையும் இதில் வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஒரு சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமாக ஒரு புலனாய்வு எப்படி நடத்தணுமோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த புலனாய்வு நடந்துகிட்ருக்கு. ஓகே, நம்ம என்ன புலனாய்வு நடந்தாலும் அங்கே என்ன விஷயம் இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம தரவாக வந்து ப்ராப்பராக விசாரிச்சுட்ருக்கோம். இது வந்து இன்ட்ரீம் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் சந்தேக மரணம் என்ற ஸ்டேஜில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் தற்கொலைக்குன்னு போல இந்த பக்கம் கொலைக்குன்னு வரல. ஸோ சந்தேக மரணம் ஸ்டேஜில் இருக்குது. இது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு முழு தேங்க்யூ வெரி மச். சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸுக்கும் வந்து ஒரு டைம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் வந்து உடனே வராது, ஒரு 3-4 டேஸில் ஆகலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் டெட்லைன் இப்போ சொல்ல முடியாது. ப்ராப்ளி இன்னொரு வித்தின் எ வீக் டைம் வந்து இதுக்கு ஓரளவு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் முழுசாக ஒத்துழைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனில் எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது.